அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று லலிதா என்ன என்ன வீடியோ எடுக்கிறேன் என்றால், இது சமையல் இல்லை, இது ஜூஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஜூஸ் என்றால் என்ன ஜூஸு? இந்த லெமன் ஜூஸு. இந்த லெமன் ஜூஸ்லேயும் நம்ம கோல்ட் ட்ரிங்க்ஸு கலக்கலாம், குளிர்பானம் மாதிரி கலக்கலாம், க்ரீன் லெமன்லேயும் அதுலேயும் கலக்கலாம், ட்ரிங்க்ஸ் கலக்கலாம். அந்த பச்சை எலுமிச்சம்பழம் போட்டு இந்த எல்லோ போட்டும் நம்ம இதோட ஜூஸ் பிடுங்கி விட்டோம். நம்ம லெமன் ஜூஸ் கலக்கி நம்ம குடிக்கலாம். இப்போது வெயில் காலமாக இருக்குது, அதனால நான் இந்த பழம் ஜூஸ் செய்ய போகிறேன் இப்போ. ஓகே, இதுக்கு ஒரு பழம் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் புதினா இலை இருக்குது, மேலே தூவி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இது போட்டால் புதினா இலை நல்லா வாசமாக இருக்கும். இந்த ட்ரிங்க்கு இதில் நான் போட்டு அரைக்கலை, எதுவுமே அரைக்கிற வேலை இந்த ஜூஸ்க்கு இல்லை. ஓகே, இது இப்படியே பிடிஞ்சி இதில் கலக்கி சீனி போட்டு அப்புறம் ஐஸ் க்யூப் போட்டு மிக்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸாக கலக்க வேண்டியது தான். ட்ரிங்க்ஸில் ட்ரிங்காக கலக்கணும். ஓகே, இதெல்லாம் பிழிஞ்சி எல்லாத்தையும் கலந்து ஜூஸ் செய்கிறது. இது அரைக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. ஓகே, அரைக்கிறதுனா இஞ்சிலாம் போடுவாங்க, இன்னும் மற்ற சாமான்லாம் போடுவாங்க. இதை நான் அப்படியே பிழிஞ்சி விட்டு நான் ஜூஸ் செய்ய போகிறேன். இந்த தண்ணி 480 ml தண்ணி இருக்குது. நம்ம அதில் இதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தண்ணி இதை ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, ஊற்றிக்கிட்டு இந்த ஐஸ் க்யூப் இருக்குதுல்ல, ஐஸ் க்யூப் தான் நான் இதில் போட்டுறேன். இது ஐஸ் பெட்டியில் வச்சுருக்கேன், கடையில் வாங்கிட்டு வந்தது. ஸோ இப்போ அது ஐஸ் பெட்டியிலேருந்து இப்போ தான் எடுத்தேன், எல்லாம் கட்டியாக போயிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே போட்டுருக்காங்க, கொஞ்சம் எல்லாம் மெல்ட் ஆகும், நல்லா உருகட்டும் தண்ணியில். இது தண்ணி கொஞ்சம் கூலாகிடும். ஓகே, பரவாயில்ல, கையை விட்டுட்டேன், பரவாயில்ல, நான் ஒட்டி குடிக்கிறது தான், நான் மட்டும்தான் குடிக்கிறது, என் கை சுத்தமாக இருக்குது. ஸோ அதனால் நான் கை போட்டு இதில் தண்ணியில் கையை வச்சாச்சு. ஓகே, இது நினச்சிக்காதீங்க வியூவர்ஸ், இது நான் குடிக்கிறதுக்குள்ளது, அதனால் ஐஸை உள்ளுக்கு போட்டேன், அப்படியே போட்டுட்டேன், கையும் உள்ளே விட்டுட்டேன். எல்லாம் சுத்தமாக கழுவி நல்லா க்ளீனாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி மற்றம் பண்ணிடாதீங்க. ஸ்பூன் போடுங்க, ஸ்பூன் போட்டு கலக்குங்க. இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு ஐஸ் க்யூப்பை போட்டுட்டு இதில் கலக்குங்க. இப்போ நானும் இதில் தான் கலக்க போகிறேன், ஆனால் ஐஸ் க்யூப் போட்டப்போ கை உருண்டு போயிடுச்சு. பரவாயில்ல. ஓகே, இப்போ என்ன செய்யணும், இதில் இப்போ இந்த ஐஸ் க்யூப் தண்ணி இங்கே இருக்கட்டும். ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்கிறது இது மெல்ட் ஆகிட்டு இருக்குது, உருகிக்கிட்டு இருக்குது அந்த ஐஸு. ஸோ இப்போ இதில் நான் சீனி கொஞ்சம் முதல்ல போட்டுடுறேன். ஓகே, இதுக்கு ஒரு கரண்டி சீனி, இதுக்கு ஒரு கரண்டி சீனி, 1 டேபிள் ஸ்பூன், 3/4 டேபிள் ஸ்பூன் இருக்கணும், ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. சீனி போட்டாச்சு. இது கலந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த லெமன் ஜூஸ் இருக்குதுல்ல, இது பிரியாக்கு தான் இதில் வடிகட்டணும். இப்போ நான் எந்த மாதிரி பண்ண போகிறேன்னா, வேறு மாதிரி இதில் நான் பிழிஞ்சி விடலை, இதில் பிழிஞ்சிடுறேன். ஓகே, இதில் நான் பிழிஞ்சிடுறேன். ஓகே, ஜூஸ் பிழிஞ்சிடுறேன், இந்த லெமன் இதில் பிழிஞ்சிடுறேன், இதில். ஓகே, இது இப்போ வெயில் காலமாக இருக்குல்ல, சரியான பாட்டு சூடு. ஸோ இப்போ எல்லாருக்குமே மலேசியா முழுவதுமே மழை காலம் முடிஞ்சு இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, சரியான சூடு. இந்த நேரம் ஒரே வேர்வையாக தான் கிடக்கும் எல்லாருக்குமே. அப்படி தான் இந்தியாவிலையும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை பிழிஞ்சி விட்டுட்டு இதை நான் வெட்டி அப்படியே ரவுண்டாக இந்த இடத்துல அழகாக டெக்கரேட் பண்ணல. எப்போ அந்த ஜூஸ்க்கு எல்லாம் வைப்பாங்களே ஓரத்தில் வெட்டி, இந்த எலுமிச்சை பழம் அதோட கட் பண்ணி, நான் அதெல்லாம் வேணாம், நான் இப்போ சிம்பிளாக செய்ய போகிறேன்.
அதெல்லாம் கொஞ்சம் வேலை. அது 2 ட்ரிங்க்ஸ் கலக்கினா இந்த ஆரஞ்சு பழத்தை வெட்டி வைப்பேன். இது ஒரு ட்ரிங்க் தான். இது வணக்கியாச்சு. எங்கே பாருங்க, இது மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இது இப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். சீனி போட்டுக்கணும், சீனி கரையட்டும். ஓகே, இப்போ இதில் அந்த லெமன் ஜூஸ், எல்லோ லெமன் ஜூஸ் இதில் கலந்தாச்சு. ஐஸ் என்ன உருகலை. இப்போ என்ன செய்யணும், இதை கலக்கிட்டு, ஐஸ் அப்படி தான் இருக்குது, அது பரவாயில்ல. ஐஸ் வேண்டாம், சளி வேறு பிடிச்சிருக்கு எனக்கு. ஐஸ் வேண்டாம், இதுக்கு கோலாக இருக்குது. இப்போ இதில் நான் இதை ஊற்றுறேன். நான் இங்கே ஊற்றுறேன். ஊற்றி இது கொஞ்சம் ஊற்றலாம். ஓகே, ஐஸ் பண்ணி போட்டுக்கோங்க. உடைக்க முடியல, சிலிண்டர் தான் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, சளி பிடிச்சிருக்கா, பரவாயில்ல. இதில் போடுறேன். சீனி கொஞ்சம் பத்துட, சீனியை நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஓகே, சுகர் ஆட் பண்ணுறேன். இது நான் குடிக்க போகிறேன், நீ குடிச்சு முடிச்சிடுவேன். டீ கலக்க மாட்டேன், ஈவினிங் தேத்தனி கலக்க மாட்டேன். டீ காஃபி ஒன்றும் இல்லை, இந்த ட்ரிங்க் தான். இப்போ இதை ஆஃப்டர்நூன் கலக்கிறேன். ஓகே, அதுவும் சீனி பத்தாதுன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருந்துச்சுன்னா ஐஸ் பெட்டியில் வச்சு மார்னிங் கூட நான் குடிப்பேன். ஓகே, ஓகே, லீஷா ஜூஸ் கலக்கியாச்சு. இது வந்து புதினா இலை வாசமாக இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் போடுறேன். இந்த இலை போட்டால் வாசமாக இருக்கும், ட்ரிங்க் நல்லாயிருக்கும். இதில் இந்த கீரையை கடிச்சிக்கிட்டும், புதினா இலை இந்த இலையை கடிச்சிக்கிட்டும் நம்ம வந்து இந்த ட்ரிங்க் குடிக்கலாம். இதை வீச வேண்டாம். ஓகே, இதில் வச்சிருக்கேன். ஓகே, இது கலக்கியாச்சு. இவ்வளவு தான். சீனி கலந்துட்டேன். இப்படி இருக்குது டேஸ்ட், நல்லா டேஸ்டியாக இருக்குது. குட். இன்றைக்கி தான் நான் யூடியூப் சேனல் வீடியோவுக்கு இன்று தான் நான் முதல்ல இந்த எல்லோ லெமன் ஜூஸ் வீடியோ யூடியூப்க்கு எடுக்கிறேன் நான். அதுவும் எதுக்குன்னா ஜெயலலிதா ரெசிபீஸ் கிச்சன், ஜெயலலிதா கிச்சன் தமிழ், இந்த சேனலுக்கு நான் இன்றைக்கி தான் எடுக்கிறேன் ஓகே, முடிஞ்சது. ஓகே, இதை வந்து நான் ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டு வைக்கிறேன். இருங்க, இது பாருங்கள், தண்ணி கலக்கி முடிஞ்சது. தண்ணினா லெமன் ஜூஸு, தண்ணி ஜூஸு ட்ரிங்க் கலக்கிட்டேன். எலுமிச்சம்பழம் ட்ரிங்கு. ஸோ இப்போ இதுக்கு பிறகு இதை நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் குடிக்கலாம் வீட்டில். ஓகே, மேலே வந்து புதினா இலை போட்டிருக்கேன், நல்லா வாசமாக இருக்குது குடிக்கிறதுக்கு. ஓகே, இந்த ரெசிபி ஜூஸ் ரெசிபி இன்று இப்போது இதனுடன் முடிகிறது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸை. இவ்வளோ தான், பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய்.